திருக்கார்த்திகை நாளைக்கு இன்னைக்கு பரணி நட்சத்திரம். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் காலையில் நேரத்தில் பரணி தீபம் ஏற்றுவார்கள், மாலையிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். குறிப்பாக திருவண்ணாமலையிலே அந்த தீப ஜோதியை கண்டுகளிப்பது என்பது வாழ்க்கையிலே நாம் செய்த மிகப்பெரிய பேறு. திருவண்ணாமலை இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறார், நம்ம ஆத்ம ஜோதியாகவும் இருக்கிறார் என்று காட்டக்கூடியதுதான் திருக்கார்த்திகை. அந்த கார்த்திகை நிகழ்விலே அனைவரும் கண்டுகளிக்கணும். பொதுவாகவே இந்த கார்த்திகை என்பது சிவபெருமானுக்கும் விசேஷம், முருகப்பெருமானுக்கும் விசேஷம். அக்னி சொரூபமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். விருச்சிக ராசியிலே சூரியன் வந்து அமர்கிறது. அந்த விருச்சிக ராசியில் தான் சந்திர பகவான் நீச்சமடைகிறார். ஆகவே அந்த தோஷம் விலகுவதற்காகத்தான் இந்த கார்த்திகை விழாவை கொண்டாடுகிறார்கள். இறைவனுடைய அந்த உக்கிரத்தை தணிப்பதற்காக. ஆதியும் ஜோதியும், அவர் எப்படிப்பட்ட ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று பாடுகிறார்கள். இறைவனுடைய தலையையும் பாதத்தையும் காண்பதற்காக விஷ்ணுவும் பிரம்மாவும் பயணம் செய்த புராண நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே அப்படி சென்று அவர்கள் இறைவனுடைய தலையையும் காண முடியல, பாதத்தையும் காண முடியல. அப்படி இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக பக்தர்களுக்கு கிடைப்பதற்காகத்தான் திருக்கார்த்திகை. இந்த திருக்கார்த்திகை நாளில் என்ன கேட்டீங்கன்னா சொக்கப்பனை அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்றுவார்கள், அந்த கொளுத்துவார்கள். அந்த சொக்கப்பனை நிகழ்வையும் கண்ணாலே காண வேண்டும். மிக முக்கியமாக பெண்கள் காலகாலமாகவே தங்களுடைய வாழ்க்கை துணைக்காக, குழந்தைகளுக்காக, சகோதரர்களுக்காக வாழக்கூடிய பெண்கள் இந்த கார்த்திகை தீபம், கார்த்திகை மாதத்தை அருமையாக பயன்படுத்துகிறார்கள். வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டிய நாள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவார்கள். வீட்டுடைய இரண்டு புறமும், வாசலின் இரண்டு புறமும் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது நம்முடைய காலங்காலமாக நம்முடைய பண்பாட்டிலே இருக்கக்கூடிய பழக்கம். தன்னுடைய சகோதரன் நன்றாக இருக்க வேண்டும், கணவன் நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விளக்கேற்றுகிறார்கள். அதை போல இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவதனாலே முருகப்பெருமானுடைய அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னியிலிருந்து பிறந்தவர் அவர் அப்படிங்கிறதுனால அந்த முருகப்பெருமானுக்கு இது அற்புதமான நாள், கார்த்திகை திருநாள். ஆகவே நாளை கார்த்திகை திருநாளை உங்கள் இல்லங்களில் இருந்தும் இயன்றால் திருவண்ணாமலைக்கு சென்றும் நீங்கள் இறைவனை வழிபட்டு பெரும்பேறு பெற வேண்டும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 27 தீபங்களாவது வீட்டில் ஏற்றணும். இந்த கார்த்திகை நாளில் குறைந்தபட்சம் எவ்வளவு தீபம் ஏற்றலாம்னா 27 தீபங்களாவது வீட்டிலே ஏற்றி இறைவனை வழிபடுவதன் காரணமாக உங்களுடைய உள்ளங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன அழுக்குகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் விலகி ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு ஏற்படும்.